ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தாழ்மையின் ஆசீர்வாதம். 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மையின் ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொண்டோமானால் கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்களாய் வாழ முடியும். தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறவர் மாத்திரமல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையும் அருளுகிறார். இந்தியாவின் பிதா என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய தாழ்மை எத்தனை பெரியது! அவர் புறஜாதியாராய் இருந்த போதிலும் கூட கர்த்தர் அவருடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார், தரணியிலே உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஒருமுறை மகாத்மா காந்தி இந்தியாவின் தென்பகுதியிலே சுற்றுப்பிரயாணம் செய்தபோது அங்கே ஏழ்மையின் அடித்தளத்தில் இருந்த ஏழை மக்களை கண்டார். அவர்களில் பெரும்பாலானோர் உடுக்க வஸ்திரம் கூட இல்லாமல் இருந்தது அவரை வருந்தச் செய்தது. தானும் ஏழை மக்களோடு இணைந்து கொள்ள விரும்பிய அவர் அன்று முதல் தன்னுடைய விலையுயர்ந்த வெளிநாட்டு உடைகளை ஒதுக்கி தள்ளினார். தாழ்மையான இந்திய உடைகளையே அணிய தீர்மானித்தார். ஒரு பெரிய செல்வந்தரும் மிக அதிகமாய் படித்தவரும் பல தேசங்களில் சுற்றுப்பிரயாணம் செய்தவருமான அவர் தாழ்மையை தரிக்க சித்தமானார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க வேண்டுமா? கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டுமா? தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். உலகமெங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களையே நோக்கி பார்க்கிறது. வேதம் சொல்கிறது, மீகா 6:8, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? மனத்தாழ்மைக்கு ஒரு முன்னோடியை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொருவரை உங்கள் முன்பாக நிறுத்த பிரியப்படவில்லை. அவருடைய தாழ்மை ஒன்றையே தியானித்து பாருங்கள். பிதாவுக்கு சமமாயிருந்த மகிமையின் ராஜா தாழ்மையை தரிக்க சித்தம் கொண்டதினாலே தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபமானார். சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு தாழ்மையாய் மாட்டுக் கொட்டகையிலே அவர் பிறந்தார்! எவ்வளவு தாழ்மையாய் தச்சனுடைய வீட்டிலே வளர்ந்தார்! நரிகளுக்கு குழிகள் இருந்தன, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருந்தன. ஆனால் தம்மை தாழ்த்தின கிறிஸ்துவுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லாதிருந்தது. இரவல் படகில் நின்று கொண்டே அவர் பிரசங்கித்தார். இரவல் கழுதையின் மேல் பிரயாணம் செய்தார். இரவல் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். எத்தனை எளிய வாழ்க்கையை அவர் தாழ்மையாக வாழ்ந்து காண்பித்தார். தேவப்பிள்ளைகளே, தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்றைய வேத வாசிப்பு காலை தானியேல் 8, 9 மற்றும் 10ஆம் அதிகாரங்கள், மாலை 3 யோவான் 1ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.